பிள்ளைகள் நமக்கு தொல்லைகள் இல்லாதபடி இருக்க வேண்டும். ஆனால் 3 காரியத்தை நீங்க வரிசைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் தேவனுக்கு, கர்த்தருடைய வசனம், வார்த்தை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். 2வது இடம் எதுக்கு கொடுக்கணும்? குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். 3வது இடம் தான் பணமோ அறிவோ உலகமோ, அது 3வது இடத்துக்கு வரணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளுக்கும், உலகம் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் வந்து இந்த தடம் புரளும். ஆனால் சரி செய்வது கடினம். பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளிகளை தவிர பிள்ளைகளுக்கு நான் எஜமானன் கிடையாது. இதை யார் உங்களுக்கு கொடுத்தாரோ அவர் தான் அதுக்கு என்னது? எஜமானன். நீதிமொழி 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போது பிள்ளைகள் தொல்லைகளாக அல்ல, அவர் தேவ பிள்ளைகளாக இருந்து, உன் பந்திய சுற்றில எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருந்து பெற்றோர்களாகிய நம்மை அவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? மகிழ பண்ணுவார்கள். அல்லேலூயா.